நான் இவ்வளவு அழுது கிழுது வரேன், அண்ணே என்ன நொண்ணே என்ற கதையை கொஞ்சம் கேளுங்க அண்ணே. அண்ணே, தேன் வாங்க போற கடைக்கு சரி, அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையில ஊத்தி நக்கி பாக்குறோம். சோச்சு பார்த்தேன்னு சொல்ல. பானை வாங்க போறோம், பானை நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தட்டி பாக்குறோம். இந்த பொண்டாட்டிங்கிற பூனை இருக்குது, நம்ம வாழ்க்கை பூரா இருந்து தொல்லை கொடுக்கிற பூனை, பெரும்பூனை. பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாராச்சும் மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கப்புன்னு நிறுத்து. நீ மாட்டுக்கும் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கணும்ன்றிய, அத மாதிரி புருஷன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறது மிஷின் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஐயா பாரு, அரட்டை அரங்கத்துக்கு வந்து நல்ல விஷயம் பேசணும்னா நீ இந்த மாதிரி விவகாரம் பேசு. மெஷின் வேண்டாங்க ஐயா, பார்த்தாலே தெரியுது பால் வடிகிற முகமாட்டம். ஐயா, பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி, நடந்தா ஜோதிலட்சுமி. ஆனா கூட்டிட்டு வந்து குடும்பம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கோவில்பட்டி வீரலட்சுமின்னு. ஐயா ஐயா ஒரு நிமிஷங்க. என்னம்மா அவர் சொல்றாருங்க கோவில்பட்டி வீரலட்சுமின்னு. இவங்கெல்லாம் சீவலப்பேரி பாண்டியாட்டம் இருக்கிறதுனால தானுங்க கோவில்பட்டி வீரலட்சுமி ஆட்டம் பொண்டாட்டி அமையறாங்க. ஐயா, சீவலப்பேரி பாண்டியாட்டவா இருக்கிறோம், சீக்கு வந்த பீடியாட்டம் இருக்கிறோம். யோசிச்சு சொல்ல வேண்டாமா? ஏங்க அந்த சீக்கு வந்த கோழியவே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கை கொடுக்குறாங்க இல்லைங்களா, மனைவிங்கிற உறவு. கல்யாணமான புதுசுல எப்படி இருக்குது தெரியுங்களா? அவன் நம்ம சம்சாரத்தை கூட்டிட்டு அந்த பஸ்ஸுக்கு போற அழகை பார்த்தீங்கன்னா, புது செருப்பு, புது புடவை, புது நகை எல்லாம் போட்டுட்டு அப்படியே பிலிக்கிட்டு போவான். இவன் தான் உலகத்திலேயே உலக அழகியை கட்டிட்டு போறவனாட்டம். அந்த பஸ்ல ஏற ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு அப்படியே முன் சீட்டில் ஏற்றி கூட்டிட்டு போய் ஒத்த சீட்டில் 2 பேர் உட்காந்துட்டு உரசுன்னு உரசுறாங்க ஐயா. ஒரு 2 வருஷம் கழிச்சது அதே பஸ், அதே ஜோடி. ஆனா ஒரு டிக்கெட் மட்டும் 2 டிக்கெட் ஆகி போச்சு. ஒன்னு வவுத்துல, இன்னொன்னு கையில. அந்த அம்மாவும் புருஷனும் போறாங்க. இப்ப அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? பின்னால சீட்ல ஏறி போய் கடைசி சீட்ல குத்த வச்சு உட்காந்துக்கிறான். அந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் டிரைவருக்கு பின்னால ஒரு கம்பி பிடிச்சி நிக்குது. இப்ப கண்டக்டர் வந்து கேட்பாரு, ஏப்பா டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். அந்த அம்மா கிட்ட, ஏமா டிக்கெட்டு? ஏனுங்க மாமா டிக்கெட் எடுத்தாச்சா? உடனே இந்த ஆள் சொல்றாரு, ஏன் இங்க வந்து மானத்துக்கு எடுக்கிற? உன்னை எப்ப கட்டணும் அன்னைக்கே நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில சிக்கிட்டு சீரழிகிறோம். இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட உறவு என்பதை எடுத்து சொல்ல இப்பொழுது துளசி என்ற அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாரும் சொல்றாங்க உறவு உதட்டளவுல மட்டும்னு. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் உறவுகள் எப்படி கை கொடுத்துருக்குதுன்னு நான் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 4 பெண் குழந்தைங்க, பையன் கிடையாது. நான் தான் கடைசி பொண்ணு. எனக்கு போலியோ அட்டாக் ஆகிருக்கு. முதலையே எங்கள் அப்பா லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. நாங்கள் 4 பொண்ணுங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட பணத்தோட அனாதையாக நின்னப்போ எங்கள் பெரியப்பாங்கிற உறவு தான் சார் அங்கே வந்தது. எங்களுக்கு கை கொடுத்தது எங்கள் அக்காங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு வீட்டுக்கு மருமகளாக போனாக்கா அந்த மருமக தான் அந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் பணிவிடை செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையும் மாமாவும் என்னையும் உட்கார வச்சு எனக்கு பணிவிடை செய்வாங்க. இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கால் எலும்பு முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க. எனக்கு இப்படியே இருக்கு, அவருக்கு இப்படியே இருக்கு, எப்படி குடும்பம் ஓடுன்னு எல்லாரும் பரிதவிச்சப்போ எங்கள் மச்சாண்டாருங்கிற உறவு நான் கொஞ்சம் நாங்கள் இருந்த நகைகளையும் விற்று பணத்தை கொண்டு வந்தாரு. எங்கள் கொழுந்தனார் என்னும் உறவு வேலை செய்கிற இடத்துலேருந்து அட்வான்ஸ் வேணுந்து அப்பயே கொடுத்தாருங்க. அப்போது அவருக்கு கை கொடுக்க நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போனேன். நாத்தனார் கூட வேலைக்கு போய் 2 மாதத்தில் போலி அட்டாக்கான அதே காலு எனக்கு திரும்பவும் விபத்து ஏற்பட்டு முட்டைக்காலுக்கு மேலே எலும்பு நொறுங்கிடுச்சு. நானும் எங்கள் நாத்தா 2 பேர் போகும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரு குடும்பத்தில் 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தோம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியல.
அப்போ நாங்கள் வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பணம் கொஞ்சம் திரட்டி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, அந்த பொண்ணை எங்கள் நாத்தனாரை பாருங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, எனக்கு காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு, அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஆள் நல்லா இருக்கணும், அவங்களே பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க. சொல்லுங்க. அப்புறம் 2 பேத்தையும் காப்பாத்துறதுக்கோசரம் எங்க கணவர் எல்லா ஃபைனான்ஸ்லயும் ஏறி இறங்கி வட்டிக்கு கடன் வாங்கி எங்க ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க துன்பத்துல கை கொடுக்கிற உறவை பத்தி நீங்க கேக்குறீங்க. என் வாழ்க்கையே துன்பமாயிடுச்சு. இதுல எப்பவுமே உறவு கொடுக்கறது எங்க அம்மா, என் கணவர். நான் பிறந்ததுல இருந்து கருவுல இருந்ததுல இருந்து 28 வருஷமா என் கூடயே இருந்து என் எல்லா துன்பங்களுக்கும் கை கொடுக்கிற எங்க அம்மா. அப்புறம் என் கணவர் அந்த ஆண்டாளுங்கிற தெய்வம் கூட தவம் செஞ்சு விரதம் இருந்துதான் ஒரு தெய்வத்தை மணஞ்சாங்க. ஆனா சாதாரண மனுஷியானா எந்த தவம் செய்யாமலேயே ஒரு தெய்வத்தை கல்யாணம் செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த தெய்வம் மாதிரி உனக்கு கணவர் அமைஞ்சிருக்காருமான்னு சொல்லுவாங்க. ஆனா என் பட்ட துன்பத்துல அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்துருச்சுங்க. ஆனா என் கணவர் எனக்கு கை கொடுக்கல. அந்த தெய்வத்துக்கு ஒரு படி மேலவே என் கணவரை நான் சொல்லுவேன். எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் புதுசுல இன்பமா இருக்கும், பிறகு துன்பமா இருக்குன்னு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 10 வருஷமா அவருடைய பாசம் எனக்கு அடிப்பட்ட பிறகு எனக்கு ஜாஸ்தியா தான் ஆகி குறைய, இம்மி அளவுக்கு கூட குறைய கிடையாது. 10 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாதுங்க. இப்படி ஒருப்பட்ட கணவனாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது பெரிய இதியா. உன்னை பாராட்டுறேன். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் ஜவஹர்லால். ஜவஹர்லால். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜவஹர்லால், சொல்லுங்க. வேற ஒரு நல்ல பெண்ணை மறந்திருந்தால் இந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பான்னு தெரியாது. இந்த பொண்ணு கட்டிக்கிட்டதில் நான் ரொம்ப நல்லா வாழ்றேன். இன்னும் இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் இதே பொண்ணு தான் எனக்கு மனைவி வரணும். இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். சவுத் ரோட்டரி மூலியமாக 15,000 அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும். 15,000. இந்த பெண்ணின் வாழ்க்கையில் உதவிக்கரம் நீட்டிய அவருடைய உறவினர்களை மேடை கிடைக்கின்றேன். என்ற இந்த மாதிரி உறவுகளை பார்த்தாது இந்த உலகத்தில் உறவுகள் என்பது எதற்காக, துன்பத்திலே கை கொடுத்து உதவத்தான் என்பதை இந்த ஊர் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே மேடை கிடைக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்ப உறவுகள் என்பது எப்படி பலம் வாய்ந்தது என்பதற்கு உதாரணமாக இந்த குடும்பத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் கைத்தட்டி இவர்களை பாராட்ட வேண்டும் என்று கொள்கிறேன்.